வணக்கம். தமிழ்நாட்டுல எப்படி ஓட்டு போடுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க, இந்த முழு ப்ராசஸையும் நம்ம ஒண்ணா பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க வீட்ல இருந்து கிளம்புறதுல இருந்து போலிங் பூத்துக்குள்ள போய் உங்க ஓட்ட கரெக்டா பதிவு செய்ய வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவா சொல்ல போறேன். நீங்க முதல் தடவையா ஓட்டு போட்டாலும் சரி, இல்ல பல தடவை போட்டிருந்தாலும் சரி, இது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். முதல் பகுதி வாக்களிக்க தயாராகுதல். அதாவது நீங்க வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணும்னு முதல்ல பார்க்கலாம். மொத்தமே மூணு முக்கியமான ஸ்டெப்ஸ் தான். 1, வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. 2, உங்க போட்டோ ஐடி கார்டை மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க. 3, உங்க வாக்குச்சாவடி எங்க இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் முன்னாடியே செஞ்சுட்டா ஓட்டு போடுற அன்னைக்கு டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா போலாம். ஓகே, இப்போ உங்ககிட்ட வாக்காளர் அடையாள அட்டை, அதாவது வோட்டர் ஐடி கார்டு இருக்கா? சூப்பர். ஒருவேளை அது உங்ககிட்ட இல்லைன்னா டோன்ட் வரி. ஆதார் கார்டு, பான் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசென்ஸ், ஏன் போட்டோவோட இருக்கிற பேங்க் பாஸ்புக் கூட ஓகே தான். இதுல ஏதாவது ஒரு அரசு அடையாள அட்டை கையில இருந்தா போதும். இங்கே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. நிறைய பேர் இதுல கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. உங்க வீட்டுக்கு தேர்தல் கமிஷன்ல இருந்து ஒரு ஸ்லிப் வந்திருக்கும் இல்லையா? அது வெறும் இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். அதாவது உங்க பாகம் எண், வரிசை எண் தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதை வச்சு ஓட்டு போட முடியாது. ஓட்டு போடணும்னா கண்டிப்பா நாம முன்னாடி சொன்ன ஏதாவது ஒரு ஒரிஜினல் போட்டோ ஐடி கார்டு தேவை. அடுத்த பகுதி வாக்குச்சாவடிக்குள்ள போனதும் என்ன நடக்கும், நாம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல உள்ள போறதுக்கு முன்னாடி உங்க மொபைல் போன், கேமரா, ஸ்மார்ட் வாட்ச் இது எதையுமே உள்ள எடுத்துட்டு போக கூடாது. ஆனா பயப்பட வேண்டாம். பொதுவா அதையெல்லாம் ஒரு டோக்கன் கொடுத்து பத்திரமா பாத்துக்க அங்கேயே ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. உள்ள போனதும் வரிசையா 3 அதிகாரிகளை பாப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான். முதல் அதிகாரி உங்க ஐடி கார்டை வாங்கி லிஸ்ட்ல உங்க பேரை செக் பண்ணுவாரு. 2வது அதிகாரி உங்க ஆள்காட்டி விரல்ல அழியாத மை வச்சுட்டு ஒரு ரெஜிஸ்டர்ல கையெழுத்து அல்லது கைரேகை வாங்குவாரு. 3வது அதிகாரி உங்க கிட்ட இருக்கிற ஸ்லிப்பை வாங்கிட்டு ஓட்டிங் மிஷினை உங்களுக்காக ஆன் பண்ணி விடுவாரு. அவ்வளோதான். இப்பதான் மெயின் பார்ட்டுக்கே வரோம். நம்ம ஓட்டை எப்படி பதிவு செய்யறது? அந்த இவிஎம், விவிபிஏடி மெஷின்ல நாம என்ன பண்ணணும்னு விளக்கமா பார்க்கலாம். ஒரு சூப்பர் டிப் சொல்லட்டுமா? ஓட்டு போடுற இடத்துல போய் உங்க வேட்பாளரை தேடி நேரத்தை வீணாக்காம ஸ்பீடா ஓட்டு போட ஒரு வழி இருக்கு. அது என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். elect.tngov.in ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல உங்க தொகுதி வேட்பாளர் லிஸ்ட் அவங்க வரிசை எண்ணோட இருக்கும். நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்களோ அவங்க சீரியல் நம்பரை முன்னாடியே ஒரு சின்ன பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ள போனதும் டக்குன்னு அந்த நம்பரை பார்த்து பட்டனை அழுத்த வேண்டியதான். சரி, இந்த இவிஎம், விவிபிஏடினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இவிஎம்ங்கிறது நீங்க பட்டன் அமைக்கி ஓட்டு போடுற மெஷின். அதுக்கு பக்கத்திலே இருக்கிற விவிபிஏடிங்கிறது நீங்க போட்ட ஓட்டு சரியா பதிவாயிடுச்சான்னு உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு பிரிண்டட் ஸ்லிப்பை காட்டுற மெஷின். ஒரு ப்ரூஃப் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓட்டு போடுறது வெறும் 5 ஆக்ஷன் தான். 1, உங்க வேட்பாளர் பெயர் சின்னத்துக்கு நேரா இருக்கிற நீல பட்டனை அழுத்துங்க. 2, பக்கத்துல ஒரு சிவப்பு லைட் எரியும். 3, உடனே விவிபிஏடி மெஷின்ல பாருங்க, நீங்க ஓட்டு போட்ட வேட்பாளரோட வரிசை எண், பெயரு, சின்னத்தோட ஒரு ஸ்லிப்பு பிரிண்ட் ஆகி வரும். கடைசி ஸ்டெப்பு ஒரு நீளமான பீப் சத்தம் கேட்கும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம், அந்த விவிபேட்ல வர ஸ்லிப் வெறும் 7 செகண்ட்ஸ் தான் தெரியும். அதனால பட்டனை பிரஸ் பண்ண உடனே உங்க கண்ணு அங்கதான் இருக்கணும். அந்த 7 செகண்ட்ஸ்க்குள்ள உங்க ஓட் கரெக்டா பதிவாயிருக்கான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. அந்த நீளமான பீப் சத்தம் கேட்டுடுச்சா? கங்க்ராட்ஸ், உங்க ஓட்டு வெற்றிகரமா பதிவாகிடுச்சுன்னு அர்த்தம். உங்க ஜனநாயக கடமையை நீங்க சூப்பரா முடிச்சிட்டீங்க. இனிமே நீங்க நம்பிக்கையோட வெளியே வரலாம். ஓகே, கடைசி பகுதி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரி. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான கேள்வி. ஒருவேளை நீங்க ஓட்டு போட்ட சின்னம் அந்த ஸ்லிப்புல வரல, இல்லைனா அந்த பீப் சத்தமே கேட்கல, அப்ப என்ன செய்வீங்க? பதற்றத்துல உடனே வெளியே வந்துடாதீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் சரி, தயவு செஞ்சு ஓட்டு போட்ட இடத்த விட்டு வெளியே வராதீங்க. அங்க இருக்கிற தலைமை அதிகாரி, அதாவது பிரிசைடிங் ஆஃபீஸர் கிட்ட உடனே சொல்லுங்க. இது உங்க உரிமை. அவங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணி அதை சரி செய்வாங்க. அதனால தயங்காம சொல்லுங்க. நினைவுல வச்சுக்கோங்க, உங்க ஓட்டுங்கிறது வெறும் விரல்ல வைக்கிற மை இல்ல, அது உங்களுடைய சக்தி வாய்ந்த குரல். இப்போ உங்க குரலை பதிவு செய்ய நீங்க தயாரா? நம்பிக்கையோட போய் உங்க வாக்க பதிவு பண்ணுங்க. மறக்காம ஓட்டு போட்டுட்டு வந்து உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் எல்லாரையும் ஓட்டு போட சொல்லி உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா ஒவ்வொரு வாக்கும் ரொம்ப முக்கியம்.